எல்லோருக்கும் மதிய வணக்கம். நான் உங்களுக்கு சொல்ல போகிற கதை வந்து திருக்கச்சி நம்பி அப்படின்றவரோட கதை. நேற்றைக்கு வந்து அவருடைய பிறந்த நாள். அவர் வந்து ஒரு பெரிய வைஷ்ணவ ஆச்சாரியா. ஆழ்வார் இல்லைன்னா கூட அவர் வந்து ஒரு ஆச்சாரியாவாக ஒரு டீச்சராக இருந்து ஆழ்வாருக்கு சமானமான ஸ்டேட்டஸ் அவருக்கு அமைஞ்சிருந்தது. அவர் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். அவர் ஒரு வரதராஜ பெருமாள், காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாளுடைய தீவிர பக்தர். அவர் வந்து நிறைய பழம், பூ மற்றும் பல பொருட்களை வந்து வரதராஜ பெருமாளுக்கு அவர் கொடுப்பது வழக்கம். இன்னும் ஒரு சிறப்பான அவருடைய சேவை என்னன்னா, திரு ஆலவட்டம் அந்த ஒரு விசிறியால் பெருமாளை வந்து அவர் விசிறுவது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஃபேனிங் சர்வீஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஸோ ஃபேன் பாய் கிளப்பும் இருக்குது. ஸோ அவர் வந்து வரதராஜ பெருமாளுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஆக இருந்திருக்கார். தீவிர பக்தர். நான் சொன்ன மாதிரி அவர் வந்து பெருமாளோட டைரெக்டாக பேசுகிறது வழக்கமாக. ஸோ அவர் ஒரு நாள் வீசும்போது அந்த ஆலவட்டத்தை, திரு ஆலவட்டத்தை பெருமாளே அவர்கிட்ட சொல்லி, ரொம்ப ரொம்ப கிட்டக்க வர நீ என் தோள் மேலெல்லாம் ஒராசுகிறது இந்த ஆலவட்டம் அப்படின்னு பெருமாளே சொன்னாராம். அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் அவர் வந்து ஒரு குருவை தேடி போனப்போ முதல்ல வந்து திருக்கோஷ்டியூர் சுவாமி கிட்ட அவர் வந்து அவரை குருவாக ஏற்றுண்டு அவரை டைரெக்டாக அப்ரோச் பண்ண முடியாதனால அவர் வந்து முதல்ல அவருடைய வண்டி ஓட்டியாக இருந்திருக்காரு. ஒரு காட் வீல், ஒரு காட் டிரைவராக இருந்திருக்காரு. இன்னும் சில வேர்ஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா அவர் வந்து அந்த மாடெல்லாம் மேய்க்கிற இவராக இருந்தார். ஸோ திருக்கோஷ்டியூர் சுவாமி கிட்ட அவர் ரொம்ப அவரை குருவாக அவர் ஏற்றுக்கொண்டது. ஸோ ஸ்ரீரங்கத்தில் திருக்கச்சி நம்பி வந்து ஒரு டிஸ்கோர்ஸ், ஒரு பிரசங்கம் பண்ணுறச்ச அவர் வந்து ஸ்ரீரங்கநாத சுவாமியை ரொம்ப வந்து அவருடைய அழகை தலையிலேருந்து கால் வரைக்கும் அவருடைய அழகை வந்து அவர் ரொம்ப டீட்டெயில்டாக வர்ணித்து வந்தப்போ என்ன கதை என்றால், அவரும் ராமானுஜ ஆச்சாரியரும் ரெண்டு பேரும் இருக்கிறச்ச ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமியே நேரில் அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்கள வந்து அருள் பாவித்து இருக்கிறார்கள். ஸோ திருக்கச்சி நம்பி அவருக்கு வந்து முதல்ல காஞ்சிபுரம் போகிறதுக்கு முன்னே வரதராஜ பெருமாள் அவருடைய கனவில் வந்து அந்த ரூட் எப்படி போனோம், அப்போல்லாம் கூகுள் மேப் எல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ அவர் கனவில் வந்து அவருக்கு வழியை காண்பிச்சு இருக்கிறாரு. அப்புறம் வந்து அவர் இருந்த பூனமல்லியிலேயே, அது அந்த காலத்தில் பூ இருந்த வள்ளி என்றது பெயர். ஸோ அவர் இருந்த ஏரியாலேயே அவர் வந்து சுவாமி வந்து அவரை ஒரு நந்தவனத்தை வந்து தயார் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அதன்படி திருக்கச்சி நம்பி நந்தவனத்தை அமைச்சு இருந்தார் என்று சொல்கிறார்கள். அப்புறம் தேவராஜ அஷ்டகம் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தையும் அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அது வந்து வைஷ்ணவ தத்துவத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 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 புக். அண்ட் ஸோ நேற்றுக்கு அவரோட பிறந்த நாள். ஸோ அவர் ஆச்சாரியா ஆகவும் அவர் வந்து ஆல்தோ ஹி வாஸ் நாட் அன் ஆழ்வார், அந்த ஆழ்வாருடைய ஸ்டேட்டஸே அவர் பெற்றதாக நாம் அறிகின்றோம். ஸோ திருக்கச்சி நம்பி கதையை சொல்வதற்கு எனக்கு
கிடைச்ச இந்த வாய்ப்பு ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். எனக்கு நான் போகும் பெருமாள் கோயில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் பட்டர் அவர் எனக்கு இன்னும் ஒரு ஒரு டிட்பிட் சொன்னார். திருக்கச்சி நம்பி முதல்ல திருப்பதி பெருமாளுக்கு தான் போய் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவதற்கு சென்றிருக்கார். அப்போ திருப்பதி பெருமாள் சொன்னாராம், இங்கே நான் இருக்கிறது மலை பிரதேசம், இங்கே ரொம்ப குளிராக இருக்குது, இங்கே நீ ஆலவட்டம் பண்ணுறிய வேண்டான்னு சொன்ன உடனே அங்கேருந்து நேராக பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஆலவட்ட கைங்கரியம் ஆலவட்ட கைங்கரியம் அந்த ஃபேனை வீசுவது அதை பண்ணும்போது பார்த்தசாரதி பெருமாள் சொன்னாராம், நான் பீச் பக்கத்தில் இருக்கேன், இங்கே கடல் காற்றெல்லாம் வீசும், இங்கே ரொம்ப குளிர்றது, இங்கே வேண்டான்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம்தான் இவருக்கு வரதராஜ பெருமாள் சென்று அங்கே அவரை தரிசித்து அவருக்கு அந்த ஆலவட்ட கைங்கரியம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கதையை சொல்கிற ஒரு சான்ஸ் கொடுத்த பெருமாளுக்கு நான் நன்றி சொல்லி சுதா உமாசங்கர் நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ.